ஆனா நீங்க லவ் பத்தி சொன்னீங்கல்ல, 5 வருஷம் லவ் பண்ணி தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். நான் நிஜமா சொல்றேன். கல்ஃப்ல சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல நான் பைப் தண்ணியை மட்டும்தான் குடிப்பேன். மினரல் வாட்டர்லாம் வாங்க மாட்டேன். அந்த காசை கூட மிச்சம் பிடிச்சு நான் இவளுக்கு அனுப்பியிருக்கேன். ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க அனுபவிக்காத எந்த லக்ஸரியும் எனக்கு வேண்டாம். அதுக்கு நான் ஆசையும் படல. பட் இவ அதை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப மட்டும் நான் ஸ்டெடியா நின்னுட்டேனா என்கிட்ட இருந்து போன எல்லாத்தையும் திரும்ப பிடிக்க முடியும். அதுக்காக தான் நான் அவ காலை பிடிச்சேன். சம்மதிக்கவும் மாட்டா. எல்லாம் ஏன் தப்புதான். நேத்து வரைக்கும் நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்தேன். அங்கதான் முட்டாளாயிட்டேன். ஆனா நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, நீ எதுக்காக அப்பப்ப இந்த போனை எடுத்து பாக்குறேன்னு. புது சிம்மு. இந்த நம்பர் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் மட்டும் தான் தெரியும். நான் அந்த வீட்டை விட்டு வந்து இப்போ 2 பகலும் 2 ராத்திரியும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூட ஒரு போன், ஒரு மெசேஜ் கூட இல்ல. அவ அப்படித்தான் பண்ண மாட்டா. அவகிட்ட இருந்து ஒரு கால், ஒரு மெசேஜ் அப்படி வந்தா உடனே நான் போயிடுவேன். பட் அவ கூப்பிட மாட்டா. அதான் பெண். Many more happy returns of the day. Thank you. Anyway, no more discussions, okay? All right. Let's celebrate the party, right? Okay. Please meet my friend Anantaraman, என்னுடைய associate. Hello. Glad to meet you. Let them get fresh. நீ போய் அவங்களுக்கு ரூம் காட்டு. Please. Yeah. यही राह देखो जूही की कतारें, वही रात दिल में खिली हो कमाल है। यही राह देखो जूही की कतारें, वही रात दिल में खिली हो। ஒரு வருஷ காத்திருப்பு. Happy birthday to you. ये सच हम लहर तुम बहाना जैसी लिखा था जुबां से निभा दो जिगर से, मगर तुम कहो मत कहानी खजी। போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கார்பன் மோனாக்சைடால தான் இறந்துட்டதா சொல்றாங்க. கழுத்துல ஒரு அடையாளம் இருக்கு. அது சீட் பெல்ட்டால கூட ஆயிருக்கலாம். அப்புறம் சாகறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய குடிச்சிருக்காங்க.
சார், அவங்க மரணம் அடையறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நம்ம பேங்க்ல இருந்த மொத்த பணமும் 32 crores நைஜீரியால இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேடமே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. சார், இதுதான் அந்த நம்பர். மணி டிரான்ஸ்ஃபர் விஷயமா எஸ்பி ஆபீஸ்ல இருந்து என்கொயரி பண்ணாங்க. அத யூஷுவல் டிரான்ஸ்ஃபர் தான் நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஹலோ ரகுனே, நான் தான் மேத்யூ. மேத்யூ. ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்ப கொச்சின்ல இருக்கேன். உங்களை மீட் பண்ணலான்னு உங்க பழைய நம்பருக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். யாரு? நம்ம மேத்யூ தான். நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி மினிமம் ஒரு 6 மாசமாவது ஆயிருக்கும்ல? எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடவா தோணல? ரேணு பக்கத்துல இருக்காளா? நீங்க போன் அவகிட்ட கொடுங்க. ஹலோ ஹலோ, வாட் ஹேப்பன்? ரேணு போயிட்டா. வாட்? ஆக்சிடென்டல் டெத்துன்னு தான் போலீஸ் சொல்றாங்க. பட் எனக்கு சந்தேகமா இருக்கு. செத்து போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. என்கொயரி பண்ணி பார்த்தேன். இட்ஸ் அ ஃபேக் அக்கௌண்ட். எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப மர்மமா இருக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணு. என்னாச்சு ஜான்? Sit down. Sit down. இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல? நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி செய்யறேன். எடுத்துக்கோங்க, எல்லாமே எடுத்துக்கோங்க. ஆனா எங்களை கொன்றாதீங்க ப்ளீஸ். Do you have a gun? Do you have a gun? Do you have a gun? Yes. We have it. Bring it.
எங்களை கொண்டாதீங்க ப்ளீஸ். உங்க 3 பேர் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணமும் நான் சொல்ற அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். செத்து போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. எழுத. Come on. Right. Heavy debts. Lack of money to live. Have forced us to commit suicide. பணத்தை விட உயிருக்கு தான் மதிப்பதிகம். என்ன கரெக்ட் தானே? அவங்கள விட்டுடு. ஹலோ, பேக் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் மேல வா. என்னாச்சு? ஹலோ, என்னாச்சு? You bad.
Come on, everybody, put your hands up in that body. Let the ladies move up your body. It's the day we gonna do this party. The song we gonna party. Just play that beat to move my body. If you're ready, come and do this party. Boom, shaka like let's party. Oh yeah, come on, do it. வானம் சுற்றி பறக்கும் விழுந்து நொறுங்கும் Please. Thank you. Which floor? Ground floor. வானம் சுற்றி பறக்கும் விழுந்து நொறுங்கும் நெஞ்சுக்குள் தெக்கி வைத்த மோகங்கள் Thank you. Same to you. கண்ட நாளும் கையாலும் For what? For your romantic presence. காதல் வேதாந்தம் இருளுக்குள்ளோடி இதயத்தை தேடி என்றோ தொடங்கிய தேரோட்டம் கிள்ளாதே கொள்ளாதே செல்லாதே நெஞ்சம் மென்மையாகும் முள்ளாலே கீறாதே குத்தாதே பூத்த தேகம் செத்து செத்து பிழைத்தேன் சிங்காரம் தோலைத்தேன் கண்ணுக்குள் எரிமலை கனவாகும் செத்து செத்து பிழைத்தேன் சிங்காரம் தோலைத்தேன் கண்ணுக்குள் எரிமலை கனவாகும் ஐயையோ என்னவாகும் Welcome to my home. அங்கேயாகும் அடி நெஞ்சில் ஓடும் வெந்நீர் நீரோட்டம் கடலில் சாரும் கரையை வேறும் Sir John, how's my home? It's beautiful. You have an amazing aesthetic sense. Thank you. அது இந்த வீட்லயும் இருக்கு, உங்களுடைய படங்கள்லயும் இருக்கு. நான் சொன்னேன்ல ஜான், நாங்க அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டோம். அவர்கிட்ட பேசுறீங்களா? Hey, no. ஓகே தென். பை. ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? சிங்கப்பூர்ல இருக்காரு. நெக்ஸ்ட் வீக் வந்துருவாரு. அதுக்கப்புறம் 2-3 மாசம் யூஎஸ்ல தான் இருப்பாரு. My God. என்னாச்சு? இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை விட்டுட்டு எப்படி ஒரு ஊர் பூரா சுத்திக்கிட்டு இருக்காரு? இந்த அழகை அனுபவிக்க தெரியாத ஒரு ஆளு. ஓ காட், இட்ஸ் 3 o'clock. ஜான், வாங்க லஞ்ச் சாப்பிடலாம். கிரவுண்ட் பிளாசால ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்கு? இஃப் யூ டோன்ட் மைண்ட், உனக்காக நான் குக்கிங் பண்றேன். ரியலி? A very special and delicious meal made for my beloved. As good as you? Come on. எங்க போயிட்டீங்க? I'm sorry. இட்ஸ் 6 o'clock. கிளம்ப வேண்டாமா? Okay. 7 o'clock மீட்டிங் இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். Why? Because of you. வேண்டாம். Why? Hey, come on. Come on. No, Hey. please.
ஹேய் ஃபோன் எடு. பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட். மேத்யூ மேத்யூ. want to see. உயிரா பணமா? இந்த ரெண்டுல எது உனக்கு ரொம்ப முக்கியம்? ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். Tell me. ஒரு டீட்டெயில் விடாம முழுசா உண்மையை சொல்லணும். Tell me the truth. ட்ரெஸ் பண்ணிக்கோ. நம்ம இப்ப வெளியே போறோம். Come on. We need to go for a drive. ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு. பயமா இருக்கா? இருளில் மூன்றாம் நாள் பிறையில் என்னோடு வந்து ஆடு ஒயிலாட்டம். கண்ணங்கரு இருளில் மூன்றாம் நாள் பிறையில் என்னோடு வந்து ஆடு ஒயிலாட்டம். பகையாளி நெஞ்சுக்குள்ளே எரிகின்ற தீயை போல உன் மீது கொண்ட ஆசை எனல் மூட்டும். தடையை மீறு நடையை போடு என்றோ தொடங்கிய போராட்டம். கிள்ளாதே கொள்ளாதே செல்லாதே நெஞ்சம் மென்மையாகும். హలో పోలీస్ స్టేషన్.
ஹலோ, ஒரு காஃபி. நீ ஒரு கிரிமினல் அண்ட் அ மர்டரர். ஏதோ அவனால இருங்க. பட் எதுக்காக என்ன இந்த பிரச்சனையில சிக்க வச்சீங்க? ஜான், ஜான் நிறுத்துங்க, நில்லுங்க. ஜான், ஸ்டாப் த கார். ஒழுங்கா சொல்லுங்க, எதுக்காக என்ன மாட்டி விட்டீங்க? சொல்லுங்க. ஜான், ஸ்டாப் த கார். ஸ்டாப். நிறுத்து, நிறுத்துன்னு சொல்றேன்ல. உன்னை கார்வார் ஹில் டாப்ல மாட்ட வச்சது நான் இல்ல, தெய்வம். நீய நானும் நம்புற தெய்வம். யோசிச்சா தெரியும். ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நீ போய் இவ்ளோ நாள் ஆகியும் ஒரு ஃபோன் பண்ணணும்னு தோணல உனக்கு? நீ எழுதி கொடுத்த நம்பர் என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சு. எங்க போன, என்னாச்சுன்னு தெரியாம என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் நீ இனி எதுவும் சொல்ல வேண்டாம், சீக்கிரம் வந்துரு. எல்லாத்தையும் நாம வித்துடலாம். இந்த பிரச்சனை முடிக்கணும். மாப்பிள்ள, நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிருந்தாலும் அவங்க ஸ்தானத்துல நாங்க இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்க கிட்ட தானே நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும். ஆமா, அந்த வட்டிக்கு விடுறவன் பேர் என்ன? சந்தானம் தானே? நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். கடனை வாங்கின காசு இல்ல, எப்படியும் திருப்பி கொடுத்துதான் ஆகணும். கவலைப்படாதீங்க, நேரடியாக அவன்கிட்ட பேசினா வட்டி காசையாவது கொஞ்சம் குறைப்பான்ல.
கார்வார் ஹில் டாப்ல மாட்ட வச்சது நான் இல்ல, தெய்வம். நீ நான் நம்புற தெய்வம். யோசிச்சா தெரியும். சுபாஷ், இந்த செயின் எடுத்துட்டு போய் கொஞ்சம் பணம் ரெடி பண்ண. இதை தவிர வேற வழி இல்லை சுபாஷ். சீக்கிரம். சார், நான் தான் ஃபோன் பண்ணேன். சுபாஷ், வாங்க சார், உட்காருங்க. எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிருக்காங்க. தற்கொலை தான். அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த வீடியோவில் இருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் வேலை போயிடும். ஏதோ உங்களுக்காக தான் பண்றேன். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க சார். நான் சொன்னேன்ல ஜான், நாங்க அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டோம். ப்ளீஸ் மீட் மை ஃப்ரெண்ட் அனந்தராமன், என்னுடைய அசோசியேட். அனந்தராமன், துபாயில் இவன் ஒரு சேனல் நடத்திட்டு இருந்தான். அவன் இப்போ எங்க இருக்கான்? நம்பர் ஏதாவது? அது பரவாயில்ல, நானே கூப்பிடுறேன். ரொம்ப அர்ஜென்ட்.
சொல்கிறேன். நான் காலையில போய் பார்த்துட்டேன். அவங்களுக்கு தேவை நியூஸ் எடிட்டரா. சரி விடுற, வேற எங்கேயாவது பார்த்துக்கலாம். வணக்கம். வணக்கம். என் பேர் மேத்யூ. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். உள்ள வாங்க. உட்காருங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? காஃபி குடிக்கிறீங்களா? ஆ. ம். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஓ. ம். நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இது என் ஒய்ஃப். காருக்குள்ள ஏசி கேஸ் லீக் ஆகி இறந்து போயிட்டா. இந்த மாதம் 10ஆம் தேதி. கார்வாரில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், ஹில்டாப் ரகுன்னு. ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணியிருக்காங்க 13ஆம் தேதி. ரகு அண்ணா இறந்து போன அன்னைக்கு சாயந்தரம் அங்கே ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. அந்த வீடியோவில் தான் உங்களை நான் பார்த்தேன். ஜானோட இருந்தீங்க. நீங்கள் எதுக்காக அவன் கூட வந்தீங்கன்னு, அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்று தெரியும், அவனோட அடுத்த இலக்கு நான் தான். சாகிறத நினைச்சு எனக்கு பயம் இல்லை. ஐ எம் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். மரணத்துக்காக காத்திருக்க முடியல. ஜானி இப்போ எங்க இருக்கான்? அவன் ஃபோன் நம்பர் தெரியுமா? என்னோட என் கண்ணு முன்னாலதான் அவங்க 3 உயிர். எனக்கு தெரியாது சார். என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன். அவன் யாரு, எதுக்காக இதெல்லாம் தெரியல சார். அவனோட ஃபோன் நம்பர் ஒன்று என்கிட்ட இருக்கு. பட் எவ்வளவோ ட்ரை பண்ணா லைன் கிடைக்கல, ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் வரேன் சார். நாம போலீஸ் கிட்ட போனா என்ன? இது போலீஸாலையும் கோர்ட்டாலையும் தீர்க்க முடியாத விஷயம். ஒருவேளை ஜான் உங்களை கான்டாக்ட் பண்ணா எனக்கு கால் பண்ணுங்க. இந்தாங்க, இதான் என் நம்பர். வரேன். ரகு, இந்த பைக் வேணும். கொஞ்சம் வந்து சொல்றேன். சார்,
உள்ள போலாம் வா. நேத்து கார்வார்ல இருந்து இப்பதான் இங்க வந்தேன். Shall I pray for some time? இப்ப புரியுதா? உன்னை கார்வார்ல சிக்க வச்சதும் இப்ப பேசிட்டு இருக்கிறதும் நான் இல்ல. இங்க பாருங்க ஜான், உங்களுக்குள்ள வேற ஏதாவது சீரியஸான இஷ்யூஸ் இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க இப்ப செய்யறதெல்லாம் அதுக்கான பிராயச்சித்தம் இல்ல. ஆனா இப்படி கொடூரமா அப்பாவிகளை கொல்றீங்களே எதுக்காக? ஓகே ஜான், நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்கு? அந்த ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டது கூட இல்ல. அப்புறம் எதுக்காக என்ன மாட்டி விட்டீங்க? நான் எதுக்காக இங்க வரணும்? ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் வரல. நான் வந்த உடனே ஜானும் வந்துட்டார். சுபாஷ் சார் 3 காஃபி எடுத்துட்டு வா. இல்ல, எனக்கு வேண்டாம். அங்க உட்காந்து பேசலாம் வாங்க. நல்லா காத்து வரும். இந்த வீடு வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம். பியூட்டிஃபுல் ஹவுஸ், இன்டீரியர்ஸ் எக்ஸலண்ட். எல்லாம் அவளோட டேஸ்ட் தான். பிளைண்ட்ஸ், கர்டன்ஸ், பெயிண்டிங்ஸ், landscapes, everything. என்னோட ஒய்ஃப் இதே மாதிரி தான் சொன்னா. வீடு அவருடைய கனவு. ஆனா லொகேஷன் இந்த மாதிரி இல்ல. அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா நதிக்கரையில். அங்க நான் ஒரு 2 ஏக்கர் வாங்கி போட்டிருந்தேன். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நானும் அவளும் வாழ்றதுக்கு. சுபாஷ் சார், நீ வீட்டு கிளம்பு. சார் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க. சரி. என் ஒய்ஃப் 5 மாசம் பிரெக்னெண்டா இருந்தப்போ நான் மலேசியா போனேன். லேக் ஒபேக் ப்ரொடக்ஷன்ஸ்ல கிரியேட்டிவ் ஹெட்டா ஜாயின் பண்ணியிருந்தேன். 1.5 வருஷத்துக்கு எனக்கு லீவே கிடைக்கல. டெய்லி 4-5 தடவை ஸ்கைப்ல வரும்போதெல்லாம் என் மனசு வலிக்கும். அந்த ப்ரொடக்ஷனுக்கு குட் பை சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறிடான்னு புத்தி சொல்லும். ஆனா அவ தான் வேணான்னு சொல்லுவா. தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க. இப்ப கிளம்பி வந்தீங்கன்னா காம்பன்சேஷன் எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அங்க வேலையெல்லாம் முடிங்க. அப்புறம் பொறுமையா வந்தா போதும். இங்க அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, பெரிய ஒரு டாக்டர்ஸ் கூட்டமே இருக்கு. அப்புறம் பயப்படுறீங்க? What happened? I just want to tell you something. I have a shocking news for you. I'm so excited. டென்ஷனா இருக்கு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. என் வயித்துல 4 குழந்தைங்க இருக்கு. What? என் வயித்துல உங்க 4 குழந்தைங்க இருக்கு. Really? ஆனா நீ எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்க. 46 years of my celibacy. என்னுடைய 46 வருஷ பிரம்மச்சரியத்துக்கு ஒரே நேரத்துல 4 கிஃப்ட். ஏசப்பா உனக்கு ஸ்தோத்திரம். ஒரே பிரசவத்துல 4 குழந்தைகள். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஜான் டேவிட். நீங்க இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டம் பண்ண ஒரு அப்பா. Thank you. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதே மாதிரி நீ Yeah. I won't repeat it. அப்படின்னா சரி. Thank you. Bye. Oh.
மை காட். அன்னையில இருந்து என்னுடைய ஒவ்வொரு செகண்டும் ஒரு கனவுலகமா இருந்தது. வீட்டுல, ஆபீஸ்ல, கார்ல என் 4 குழந்தைகள் வளர்றதையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனாவுடைய சிரிப்பு, குற்றச்சாட்டுகள். ஐயோ, இந்த 4 பேரும் என்ன கொல்றாங்க. உங்களை மாதிரி தான் செம்ம நாட்டி. தெரியுமா, இவங்க 4 பேரும் ஒன்னா தூங்கவே மாட்றாங்க. 4 பேர்ல ஒருத்தன் எப்பவும் முழிச்சுக்கிட்டே இருப்பான். அதே என்ன தூங்க விட்டுற கூடாது. அம்மா அங்க என்ன இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட பால் இல்லையே. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா, அப்புறம் தான் இவங்க 4 பேரையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு நல்லா தூங்கணும். இல்ல கண்ணா? ஓகே. பிரசவம் முடிஞ்ச உடனே அவளை ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு நல்லா பார்த்துக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். விசா அப்ளை பண்றதுக்காக எம்பசிக்கு போன போது அவ எனக்கு ஃபோன் பண்ணா. இங்க பாரு, இங்க இருக்கிற பாதி பேர் தமிழ் தான். பாஸ்போர்ட், விசா எதுவுமே இல்ல. இவங்க கூட தான் அப்பா ரகுணாவை பார்த்துருக்காங்க. அஸ்ஸாம்ல இவங்க ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க. ஆன்ட்டியும் ஒரு பொண்ணும் இருக்காங்களாம். கஷ்டமா இருக்குடா. தெரியுமா, ரகுணாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அவங்க ஸ்பான்சர் கூட அப்பா பேசிட்டு இருக்காரு. அவங்கள ஊருக்கு திருப்பி அனுப்ப முடியுமான்னு பார்க்க. நான் அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு வரேன், சரியா? ஓகே, பாய். ஹே, அவங்களுக்கும் டிக்கெட்ஸ் கிடைச்சிருச்சு. சேம் ஃப்ளைட்ல தான். எப்படியும் ஊருக்கு போறோம்னு ஆயிடுச்சு. அதனால அவங்கள வெளியில கூட்டி போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கு தான் போயிருக்காங்க. டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சப்போ அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அதை பார்த்தப்போ எனக்கே அழுக வந்துடுச்சு. அந்த உதவிக்கான ஆசீர்வாதம் நம்ம குழந்தைங்க கிடைக்கும் இல்ல ஜான்? அதுதான் அவளுடைய கடைசி கால். அன்னையிலிருந்து 2 நாளைக்கு எனக்கு அவளுடைய லைனே கிடைக்கல. 3வது நாள் தான் நியூஸ் வந்தது. ஜோசப் ஜார்ஜ் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. என் குழந்தைங்களை முதல் முறையா நேரில் பார்த்ததே டெட் பாடிஸா. மாமாவுக்கு பண பிரச்சனை எதுவும் இருந்ததா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அதை பத்தி எதுவும் சொன்னதும் இல்லை. ஆனா அவங்கெல்லாம் இறந்து போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மொத்த பணத்தையும் வேற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கப்பூர் கம்பெனிக்கும் மாமாவுக்கு ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸ்ல அவர் தோத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 2 நாளைக்கு முன்னாடி அவர் இன்பாக்ஸ்க்கு வந்த மெயிலை வச்சு அவர் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு போலீஸ் முடிவு பண்ணிடுச்சு. ஆனா என் மனசுக்கு அப்படி நடந்திருக்கும்னு தோணல. விடை தெரியாத கேள்விகளோட, தூக்கம் இல்லாத இரவுகளோட 1 வருஷம் கடந்து போச்சு. ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் ஸ்லீப்பிங். சாரி. ஓகே. UAE ஹைவே டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியின் மேல் அதிகாரியும் தமிழருமான ஜோசப் ஜார்ஜும் அவரது குடும்பமும் தனது சொந்த காரில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர்.
அவரது வீட்டு வளப்பில் தான் இச்சம்பவம் நடந்துள்ளது. ஜோசப் ஜார்ஜும் அவரது மனைவியும் அவரது மகளும் மற்றும் அவரது மகளின் 6 மாதம் மட்டுமே வயதுடைய 4 குழந்தைகள் இச்சம்பவத்தினால் பரிதாபமாக உயிரை இழந்தனர். ஏர்போர்ட்டிற்கு செல்வதற்காக காரில் அமர்ந்தவுடன் இச்சம்பவம் நடந்துள்ளது. காரின் லாக் சிஸ்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகத்தான் இச்சம்பவம் நடந்தது என்று போலீஸ் கூறுகிறது. திரு ஜோசப் ஜார்ஜும் அவரது குடும்பத்தினரின் மரணம் அது ஒரு விபத்து என்று மீடியாக்களும் போலீசும் சொல்லும் இந்த நேரத்தில் எங்களது தொலைக்காட்சி இந்த மரணத்தை பற்றி சந்தேகத்தை ஏற்படுத்தும் சில கேள்விகளை இங்கு வைக்கிறது. ஜோசப் ஜார்ஜ் மற்றும் அவரது குடும்பத்தினரின் மரணம் ஒரு கொலைதான். எங்கள் தொலைக்காட்சியின் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரித்து கண்டுபிடித்த சில அதிர்ச்சி தரும் உண்மைகள். காரின் லாக் சிஸ்டமில் ஏற்பட்ட கோளாறு தான் மரணத்திற்கான காரணம் என்று போலீஸ் கூறும் பொழுது அந்த காரின் லாக் சிஸ்டம் 100% பாதுகாப்பு என்று கூறுகிறது இந்த சிட்டியின் மிகப்பெரிய கார் டீலர் மற்றும் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்டான திரு ஜாக்சன் அவர்கள். அந்த மரணம் தற்கொலை இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு 3 நாளா உங்க சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணீங்க. ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் 5வது நாள் அது கொலை இல்ல தற்கொலை தான்னு ரிப்போர்ட் சொன்னீங்க. பினான்சியல் கிரைசிஸால் இதோ மீண்டும் ஒரு மரணம். ஜோசப் ஜார்ஜ் மற்றும் அவரது குடும்பத்தின் மரணம் ஒரு தற்கொலை தான். இதை உறுதிப்படுத்தும் விதமாக பல காரணங்கள் இப்பொழுது தெரிய வந்துள்ளது. பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருந்தார் ஜார்ஜ். இந்த விஷயத்தை அவரது சில நெருக்கமான நண்பர்கள் தான் கூறியிருந்தார்கள். அவர்களது மரணத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பாக ஒரு சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் ஜார்ஜ் தோற்றுள்ளார். இது அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை தந்ததாக அவரது உறவினர்கள் கூறியுள்ளனர். மரணம் அடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக அவரது அக்கவுண்டில் இருக்கும் மொத்த பணமும் 2 சிங்கப்பூர் அக்கவுண்டுகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருப்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அப்பதான் அந்த நிமிஷம் மூடி மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் என் முன்னாடி தெரிஞ்சது. ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடியே சேனலை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு அவன் கூட ஒருத்தன் வேலை செஞ்சான். பேரு ஜலால் நினைக்கிறேன். சார்ஜால இருக்கான். அவங்கிட்ட கேட்டா கண்டிப்பா தெரியும். அவன் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டான். எங்களுக்குள்ள சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா கான்டாக்ட்ஸ்லாம் இல்ல. அட்ரஸும் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஜோசஃபோட மரண செய்தி எங்க சேனல்ல வந்துட்டு இருந்த நேரத்துல ஜாய்ங்கிற ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. எங்க சேனல் பெரிய பிரச்சனையில இருந்த சமயத்துல நாங்க சில உதவிகள்லாம் கேட்டு அவர்கிட்ட போனோம். அன்னைக்கு மதிக்காத அந்த ஆளு எங்களை கூப்பிட்டு ஃபண்ட் ஆஃபர் பண்ணா. அவரோட டிமாண்ட் என்ன? அதெல்லாம் தெரியாது. அந்த டீலிங்ஸ் பூரா அவங்களுக்குள்ள தான் இருந்துச்சு. இங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த ரேணு மேத்யூ என் ஃப்ரெண்டு. பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதும் அவங்க பிசினஸ்ல பெரிய லாஸ். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஜோசப் ஜார்ஜோட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்தப்பதான் அவ எனக்கு ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணா. டார்லிங், நீங்க எனக்கு அந்த அனந்தராமன் இருக்கான்ல, அவன் வாய் கொஞ்சம் மூடணும். காசு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். பணத்தை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் அனந்தராமன் கிட்ட கொடுத்துட்டேன். முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாரு. அப்புறம் சேனல் நடத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார்ல, அதனால அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. செய்தியை மொத்தத்தில் அவரே மாத்திட்டாரு. உன்னோட அந்த ஃப்ரெண்ட் இப்ப எங்க இருக்கா? கொச்சின்ல. நான் ஏன் இங்க இருக்கேன்னு கேட்டல, இப்ப அதுக்கான பதில் தெரிஞ்சிருச்சா? எனக்கு நான் என்னோட 4 குழந்தைங்க, என் வைஃப், அவரோட அப்பா அம்மா,
யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்காத ஒரு நல்ல குடும்பம். நான் ஏன் இன்னைக்கு அவங்கள எழுந்து நிக்கிறேன்? அதுக்கான பதில நீதான் எனக்கு சொல்லணும். மாயா நகரமே மணல் கடலின் அழகே விதியின் நாட்டச் சுழியில் சுழலும் சூறை காற்றில் சதிகள் செய்யும் சதிராட்டம் மறைகிறதோ மறு திசையில் கரையிலே தூரம் சென்று ஒவ்வொரு ராத்திரியும் அசிங்கத்தாலிக்கும் வேதனையாலையும் நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். தற்கொலையை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. மணற்கடலின் அழகே என்னது சுரேஷ் இந்த நேரத்தில் கூப்பிடுறான்? அவ மட்டும் இல்ல, காசு கொடுக்க வேண்டிய எல்லாரும் என்ன கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. எதுக்கு? வாங்கின பணத்தோட வட்டியா அவங்க கூட பெட்ல படுத்து கழிக்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் தான் ரகு அண்ணன் ஜோசப் சாரை எம்பசியில் வச்சு பார்த்ததா சொன்னார். பாதாளத்துக்கு போய்கிட்டு இருந்த எங்களுக்கு ஜோசப் சாருடைய அந்த சந்திப்பு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. ஜோசப் சாரை சந்திக்கிறதுக்காக ரகு அண்ணன் அவர் வீட்டுக்கு போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போனார். அந்த நல்ல மனுஷன் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்கறதா சொன்னார். ஊருக்கு போகிறதுக்கான டிக்கெட், அது வரைக்கும் தங்குறதுக்கு ஒரு இடம், எல்லாத்தையும் தான். எங்க விவிஐபி நீங்க பார்க்கல? வாங்க காட்டுறேன், வாங்க. அழாத தங்கம் ப்ளீஸ். இங்க பாரு, இங்க. ஐயோ, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் நான் கதவு சாத்தி வச்சேன். உள்ள வாங்க. அன்னைக்கு சாயந்தரமே எங்க திங்ஸை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஜோசப் சார் வீட்டுக்கு தங்கறதுக்காக போனோம். ப்ளீஸ் கம். ப்ளீஸ். இதான் அங்கிள் உங்க ரூம். எல்லாத்தையும் இழந்து கடைசியில் நாங்கள் அகதிகளாகவே ஆயிட்டோம். ஒரு புகலிடம் கிடைச்சும் கூட எங்களால் சந்தோஷமா இருக்க முடியல. வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். என் மனைவி கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஊருக்கு போகணுமா? நாம சாகறதுக்காக அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லையே. ஊருக்கு போய் நம்ம எப்படி வாழ போறோம்? காசு கொடுக்க வேண்டிய எல்லாரும் இப்படி எந்த நேரமும் போன் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவங்க கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல அவங்க கூட எல்லாம் நான் போய் படுக்கணுமா? டிக்கெட் கையில வந்து சேர்ற வரைக்கும் ஊருக்கே போயிடலான்னு தோணுச்சு. ஆனா இப்ப யோசிச்சா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இவளோட கல்யாணத்துக்காக 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வச்சிருந்தேன். கடனை திக்க எல்லாத்தையும் வித்தாச்சு. மாளிகை மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதையும் தங்கச்சி பேருக்கே எழுதி கொடுத்துட்டாரு. இனி அந்த வீட்டுக்கு போய் ஓசில தான் தங்கணும். நான் அந்த வீட்டுல தங்க மாட்டேன். வேற எங்க போறது? நான் என்ன சொல்றேன் அது மட்டும் கேளு, புரியுதா? அஞ்சு தலைமுறைக்கு தேவையான சொத்து இப்போ ஜோசஃபோட கையில் இருக்கு. நாம தொலைச்சிட்டு நிற்கிற வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைக்கணும்.
அதுக்காக இந்த சொத்தையெல்லாம் நாம எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? திருட சொல்றியா? காட்டோட சட்டம்தான் உண்மை. வேட்டையாடி பசிக்காக கொல்றது பாவம் ஆகாது. இந்த நிலைமையில நாம ஊருக்கு போனாலும் நம்மால வாழவே முடியாது. ஒண்ணு சாகிறதுக்கான தைரியம் நமக்கு வேணும், இல்லைன்னா வாழறதுக்கான தைரியம். ரெண்டுல ஒண்ணை இப்போ முடிவு பண்ணணும். சத்தம் போட்டு ஆளை கூப்பிடாத. குழந்தையோட கழுத்துல இருக்கிற கத்திய கொஞ்சம் அழுத்தினா போதும், உயிர் உடனே போயிடும். வேண்டாம், குழந்தைய ஒன்றும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பணம். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கிற மொத்த பணமும் எங்களுக்கு வேணும். நான் சொல்ற பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அதுவும் இப்பவே. ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் குழந்தையோட உயிர் போயிடும். இப்போ டைம் 3. 5 மணிக்கு நம்ம ஃப்ளைட், 3:30க்கு நாம கிளம்புறோம். இங்க நடந்த எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. குழந்தை அது வரைக்கும் எங்க கையில தான் இருக்கும். போதும் 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 போதும். அழாத அழாத. அம்மா ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டீங்களா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேம்மா. சரி 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 சரி, அழாதடாடி. இரு இரு இரு, பால் தரேன். ஓ, அழாத தங்கம், ஊருக்கு போயிடலாம். குழந்தை கொடுங்க. ஒண்ணு இல்லடா செல்லம், அழாத. என்ன தங்கம் வேணும்? ஓ, அழாதம்மா. சரி, அப்புறம் டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? ஓகே, பாய் பாய்.
எந்த குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இல்லை. நல்லா யோசிச்சு தான் அதை செஞ்சோம். யோசிக்கும் போது வேதனையா தான் இருக்கு. ஆனா குற்ற உணர்ச்சி எதுவும் இல்லை. நாங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எங்க வாழ்க்கைய நாசமாக்குனது யாரு? 29 வருஷம் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல மொத்தத்தை அழிச்சது யாரு? என் மனைவியோட மானம், ஆம்பளைங்கிற என் தன்மானம், எல்லாத்தையும் நாசமாக்குனது யாரு? உண்மைதான், எந்த தப்பும் பண்ணாத 7 பேரை நாங்க கொன்னோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு எறும்ப கூட கொன்னது கிடையாது. எங்க நிலைமை, சில சமயங்கள்ல அந்த 4 குழந்தைங்க முகம் என் ஞாபகத்துக்கு வரும். அந்த நேரத்துல எனக்குள்ளேயே நான் ஒரு வார்த்தையை சொல்லிக்குவேன், காட்டோட சட்டம்தான் உண்மை. பசிக்கும் போது வேட்டையாடி கொள்றதுல தப்பு இல்லை, பாவமும் இல்லை, பாவமே இல்லை. பேங்க்ல ஒன்றும் கிடையாது. இந்த வீடும் வெளியில இருக்கிற காரும் மட்டும்தான் இருக்கு. அதை நான் சுபாஷ்க்கு எழுதி வச்சிட்டேன். ஓகே, ஐ எம் ரெடி. எப்படி என்ன கொல்ல போறேன்? வீணா செத்து தொலையாத. நீ ஒரு சாட்சி. கார்வார்க்கு போற ட்ரெயின்ல உன்னை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உன்கிட்ட மறைச்சேன். பணத்துக்காக உண்மையை மறைச்ச. அதனுடைய பாவம் தான் இன்னைக்கு நீ என் முன்னாடி நிக்கிறது. தப்பாயிடுச்சு. அன்னைக்கு அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியல. 7 பேரை ஈவு இறக்கம் இல்லாம கொல்ல நினைச்சப்போ இவனும் அதே தான் நினைச்சிருப்பான். கரெக்ட் தானே? நாளைக்கு எந்த ஒரு பத்திரிகைக்காரனும் நீ செஞ்ச தப்ப பண்ணக்கூடாது. இது உலகத்துக்கு தெரியணும். அதுக்கு நீ இதை பார்க்கணும். ஜான், தயவு செஞ்சு இவரை கொன்றாதீங்க. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். Paid news is paid murder. கொலை செய்யறவங்களுக்கு துணை போறதும் கொலைதான். அன்னைக்கு நீ உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு இவன் சாக தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கைய நரகமா இருக்காத. இதுக்கெல்லாம் நீயே ஒரு காரணம். Do it.
You are finished. Mr. John David. உன் கதை முடிச்சது. மேத்யூவோட மரணம், அவன் கொடுத்த வாக்குமூலம் எல்லாத்தையுமே லைவா ஃபேஸ்புக்ல உலகமே பார்த்துச்சு. உலகம் பூரா அந்த வீடியோவை பார்த்து மக்கள் அதிர்ச்சி ஆனாங்க. ஜான் டேவிடும் அனந்தராமனும் போலீஸால கைது செய்யப்பட்டாங்க. 1 வருடமா அந்த விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜானுக்கு 5 வருஷ சிறை தண்டனை கிடைச்சது. அனந்தராமன் மீடியா ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸா மாறினாரு. இந்த புத்தகத்தை எழுதி நான் முதல்ல படிச்சு காமிச்சது என்னோட மனைவிக்கும் குழந்தைக்கும் தான். கடைசி பேஜை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட கேட்டேன், யாரு இந்த கதையோட வில்லன்? அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் தான். அனந்தராமன் அப்படிங்கிற பத்திரிகையாளர். உங்க மனசு ரொம்ப தெளிவா இருந்தா, எந்த குழப்பமும் இல்லாம டயர்டா இல்லாம இருந்தீங்கன்னா, யூ ஆர் இன் அ பர்ஃபெக்ட் மூட் ஃபார் ஜேர்னலிசம். மும்பை ஒரு ஜேர்னலிசம் கிளாஸ்ல சொன்ன வாரன் எலிசனோட அந்த வார்த்தைகளை மறந்தது நான் தான். இந்த கதையோட பர்ஃபெக்ட் வில்லன். இந்த ஸ்டேஷன்ல தானே ஏறுவேன்னு சொன்னாரு. சார், ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார். சொன்னா கேளுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்றா. एक बार बोल दिया ना. சொன்னா கேளுங்க, சும்மா கிடையாது சார். உழைச்சி சம்பாதிச்ச காசு சமோசா கேட்டா பேப்பர்ல வச்சு தூக்கி எறிறான் சார். உணவுங்கிறது கடவுள் மாதிரி, மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? யாரு நானா? இல்ல நீங்க இல்ல, அந்த சமோசாவை செஞ்சவன். ஓகே ஓகே. காசு கொடுத்தானே சமோசா வாங்குற. My God. இந்தாங்க சமோசா சூடா இருக்கு. நான் அவரை சும்மா கலாய்ச்சேன். எங்க அவனுடைய புக்கு? வாங்க. My God.
Paid news is paid murder. Memoirs of a broken journalist. சார் ஏஷியன் லிட்ரரி அவார்டுக்கு செலக்ட் ஆன புக்கை எழுதினவர் தான் இங்கே நிற்கிற என் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லை, நம்ம ஊருக்காரரு என்னுடைய சகோதரன் அனந்தராமன். இது அவருடைய வைஃப் ரேவதி. இந்தாங்க டிக்கெட். கவுஹாத்தி. இதுக்கு மேல நம்ம என்னதான் செய்யறது? இந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சு சாக வேண்டியது. ஆவேசப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிருங்க. அங்க பாருங்க. கோட்டூர்புரம் நடராஜன் முதலாளி தானே? முதலாளி இல்ல, பிச்சைக்காரன் ஆயிட்டேன். பொருள் எப்பவுமே இது வரைக்கும் வந்துடும், ஆனா கையில கிடைக்காது. சந்திரகிரி, பலப்பட்டு, குண்டல்பேட்டு, லுதியானா, ஜலந்தர், இது வரைக்கும் போகாத இடமே இல்லை. இது வரைக்கும் இவருக்கு கண்டக சனி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. கவுஹாத்தி வரைக்கும் போனா கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காரு. சுவாமி சொன்னதுனால கண்டிப்பா நடக்கும். சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? நானும் சுத்திக்கிட்டு இருக்கேன்ல. அஸ்ஸாம்ல எங்க வீட்டுக்கு பேக் சைட்ல இருந்து பார்த்தா பிரம்மபுத்திரா நதி தெரியும். நினைவுகளை யோசிச்சு பார்க்க ஒரு நல்ல இடம். உண்மையிலே வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். ஆனால் அது யாருக்கும் புரியறதில்லை.